சொல்லுமா. ஏண்டா என் அண்ணன் பொண்ணு அவ தான் உனக்கு ஏத்தவ. சின்ன வயசுல இருந்து நான் உனக்கு சொல்லிக்கிட்டே இருக்கேன். அதான் எனக்கு தெரியுமேமா. அவ எனக்கு தான், நான் அவளுக்கு தான் சொல்லிட்டு சின்ன வயசுல இருந்து என்கிட்ட சொல்லி சொல்லி தானேமா வளர்த்த. அதெல்லாம் சரிதான்ப்பா. இப்ப வளர்ந்துட்டா. அவ மனசுல நீ தான் இடம் பிடிக்கணும். அம்மா நீ எனக்கு எதுவும் சொல்ல வேணாம், அதெல்லாம் நான் அவள்கிட்ட பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். எப்படியாவது கீதா மனசுல இடத்த பிடிச்சிரு. இடத்த பிடிச்சிடினா நம்ம அண்ணன் வீட்டு சொத்து ஃபுல்லா நம்மளுக்கு தான் வரும். அம்மா சொத்தை வேணா நீ வச்சுக்கமா, எனக்கு கீதா தாம்மா முக்கியம். சரிடா, ஒரு கல்லுல ரெண்டு மாங்காய். உனக்கு கீதா, எனக்கு எங்க அண்ணன் வீட்டு சொத்து. சரி வாமா, கீதா எனக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பா. அவ பாவம் ஆபீஸுக்கு வேற போகணும்ல. பாருடா இப்பவே அக்கறைய. ஏண்டா கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் இந்த அம்மாவை மறந்துட மாட்டியே? அட என்னம்மா நீ, எனக்காக பிறந்தவன், நீ சொல்லி சொல்லி வளர்த்ததே நீ தான். அவளை கல்யாணம் பண்ணிட்டு உன்னை விட்டுருவேனா? உன்னையும் நான் நல்லா பாத்துக்குவேமா, கவலைப்படாத. சரிடா, உங்க அத்தைக்காரி இருக்காளே. யாரு? ராஜா அத்தையா? அவதான்டா. அவ எது பேசினாலும் காதலே வாங்கிக்காத. நம்மள அவளுக்கு சுத்தமா பிடிக்காது. நம்மளுக்கு நம்ம அண்ணன் வீடு தான் முக்கியம். நம்ம அண்ணன்